ஒரே நாளில் 2 முறை தங்கத்தின் விலை உயர்ந்த நிலையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 99,000 ரூபாயை நெருங்கியது. தங்கம் விலை காலையில் கிராமுக்கு 200 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் 120 ரூபாய் உயர்ந்து 12,370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை காலையில் 1,600 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 960 ரூபாய் உயர்ந்தது. ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 2,560 ரூபாய் உயர்ந்து 98,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் 2 முறை உயர்ந்தது. 1 கிராம் வெள்ளியின் விலை காலையில் 6 ரூபாயும் மாலையில் 1 ரூபாயும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 216 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 2,16,000 ரூபாயாகவும் உள்ளது. அமெரிக்க மத்திய வங்கியின் கூட்டத்தில் வட்டி விகிதம் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நாமக்கல்லில் மொத்த கொள்முதல் விலையில் ஒரு முட்டையின் விலை 5 காசுகள் அதிகரித்து 6 ரூபாய் 15 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் முட்டை விலை மாற்றம் குறித்து பண்ணையாளர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. மற்ற மண்டலங்களில் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாலும் வட மாநிலங்களில் குளிரின் தாக்கம் அதிகரிப்பால் நுகர்வு அதிகரித்திருப்பதாலும் விலையை அதிகரிக்கலாம் என பண்ணையாளர்கள் கூறினர். இதையடுத்து 22 நாட்களுக்கு பிறகு பண்ணை கொள்முதலில் ஒரு முட்டையின் விலையை 5 காசுகள் உயர்த்தி 6 ரூபாய் 15 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது. பல்லடத்தில் நடைபெற்ற தேசிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கறிக்கோழி விலை கிலோவுக்கு 114 ரூபாயும் முட்டைக்கோழி விலை கிலோவுக்கு 100 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் கோவிலின் நீண்டகால பழக்க வழக்கங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் விளக்கேற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது கோயில் நிர்வாகம் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர், திருவண்ணாமலை போல அகண்ட திரி மற்றும் பல லிட்டர் நெய் மூலம் தீபம் ஏற்றினால் தர்கா பாதிக்கப்படும் என்றார். இதுபோன்ற நடைமுறைகளை முடிவெடுக்க கோயில் நிர்வாகத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் கூறினார். கோயிலின் நீண்டகால பழக்க வழக்கங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது என வாதிட்ட கோயில் தரப்பு வழக்கறிஞர், கோயில் ஆணையரிடம் மனு அளித்துதான் மனுதாரர் நிவாரணம் பெற முடியும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நிவாரணம் பெற முடியாது என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், ஆலய நிர்வாகம் நினைத்தால் கோயிலுக்கு உட்பட்ட எந்த பகுதிகளிலும் தீபம் ஏற்றலாம் என்ற உத்தரவு இருப்பதாக சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தில் தான் உத்தரவு பெற வேண்டும் என்கிறார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பென்பது ராம ரவிக்குமாரின் வழக்கை அடிப்படையாக வைத்து, வழக்கில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக வைத்து, பிளீடிங்ஸை வைத்து அந்த தீர்ப்பு என்பது எழுதப்படவில்லை. நீதிபதி அவர் சொந்த கருத்தை, ஒப்பீனியனை, அவருடைய விருப்பத்தை தீர்ப்பாக எழுதியிருக்கிறார். கோயில் வழக்கங்களில் மாறுதல் செய்ய கோயில் இணை ஆணையரைத்தான் அணுக வேண்டும் என்றும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்தார். இந்தியாவில் சனாதன தர்மத்திற்கு விரோதமாக ஒரு மாநிலம் மாறி வருவதாக தமிழ்நாட்டை பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் மறைமுகமாக குற்றம் சாட்டினார். மக்களவையில் பேசிய தென்காசி திமுக எம்பி ராணி ஸ்ரீகுமார், தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் பொய்யான தகவல்களை பரப்பி கலவர பூமியாக மாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையுடன் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைதியான சூழ்நிலையில் சில மதவாத சக்திகள் மதத்தின் பெயரால் பொய்யான தகவல்களை பரப்பி மக்களை பிரித்து அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கு பதிலளித்து பேசிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூர், உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவிட்டும் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படவில்லை என்றார். Where one state in India has become a symbol of anti-Sanatan Dharma. Thiruparankundaram temple, sir, there are lathis for the devotees. Hindus are lathi charged. அனுராக் தாக்கூரின் இந்த பேச்சு விஷமத்தரமானது என்கிறார் அரசியல் விமர்சகர் ராமசுப்ரமணியன். இந்து மதத்திற்கு எதிராக இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை, மாறாக ஏராளமான நன்மைகளை செய்து வருகின்றது இந்த அரசாங்கம். இதனிடையே அனுராக் தாக்கூரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் கடும் முழக்கங்களை எழுப்பி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது.